ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு இனிப்பு சீடை கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். மறந்துட்டேன், நான் மாவு பிசையிலேயே வீடியோ போட. இது ஒரு ஒரு கப்பு, எந்த ரேசியோ எடுக்கிறோமோ கப்பு, எந்த கப்பாக இருந்தாலும் இல்லை டம்ளரோ கப்போ இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, அதால் ஒரு கப்பு சர்க்கரை, 2 கப்பு அரிசி மாவு. இந்த சர்க்கரைக்கு ஒரு கப்பு சர்க்கரையை அரை டம்ளர், அதே கப்பால் அரை கப்பு தண்ணி வச்சு அந்த சர்க்கரையை நல்லா நசுக்கி கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சா போதும், எதுவும் பாகுபதம்லாம் இல்லை. கரைஞ்சோன்னே அந்த 2 கப்பு அரிசி, பச்சரிசி மாவு, வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, இடியப்ப மாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினாலும் சரி, எந்த குறப்பு இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணும். அந்த மாவை நம்ம அந்த பாவு காய்ச்சி அந்த வெல்லம்லாம் கரையணும். பாவு பதம்லாம் வேணாம், அந்த வெல்லம் கரையிற அந்த கரைசலில் இந்த அரிசி மாவு கொட்டி அப்படியே கிண்டிகிட்ருக்கணும். அது கூட ஒரு 2 டீஸ்பூன் வெண்ணெயை உருக்கி, 2 டீஸ்பூன் வெண்ணெய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு 2 டீஸ்பூன் இதே ரேசியோ அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் நைஸாக திருவிட்டு அதை நல்லா வதக்கிட்டு அந்த கிளற மாவு கூட கலந்துக்குங்க. கலந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே கலந்து கரெக்டான நம்ம இந்த பால் உருட்டுற பதத்தில் வரும். அது வந்தோடனே மிதமான சூட்டில் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டி பார்த்துக்கோங்க. குட்டி குட்டி பாலாக உருட்டி நம்ம இது மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். அந்த சீடை ரெடி. கிருஷ்ண ஜெயந்தி சீடை ரெடி ஐயாவுக்கு. ஓகே, நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, வாங்க எல்லாம் இன்றைக்கி சீடை சாப்பிட வாங்க நம்ம வீட்டுக்கு. பாய்.